மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அரசுல ஒரு ஜோதிடரை ஒரு பணி நியமிச்சிருக்காங்க என்பதை ஒரு சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கிறது. பல கட்சிகள் இது அறிவியலுக்கு புறம்பானது, பகுத்தறிவு இருக்கும் காலகட்டத்தில் ஒரு மூட நம்பிக்கைக்கு வழிவகுத்துறதுக்கா இது செயல்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இது மூட நம்பிக்கை அல்ல. ஜோதிடம் என்பது அறிவியலும் கணிதமும் ஓட ஒரு சேர்க்கை தான். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஒரு ஒரு மதத்தோட மையங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மசூதியாக இருக்கட்டும், ஒரு சர்ச்சாக இருக்கட்டும், ஒரு கோவிலாக இருக்கட்டும், கூம்ப வடிவத்தில் இருப்பதே அறிவியலும் ஒரு கணிதத்தோட ஒரு பகுதி தான். ஏன்னா வானத்தை நோக்கி இருக்கும், மழையை அது கொண்டு வரும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்தியை அது இழுக்கும் அப்படி என்பதுதான் எல்லா மத நிர்வாகிகளோட நம்பிக்கையாக இருக்கிறது. அதனால சில ஜோதிடர்கள் செய்யும் தவறுகளுக்காக ஜோதிடத்தை நாம் இல்லை என்று சொல்ல முடியாது. பல வருடங்களுக்கு முன்னாடி செவ்வாய் கிரகம் சிவப்பாக இருக்கும், நவகிரகங்கள் இருக்கும், அதற்கு சூரியன் தான் மையத்தில் இருப்பார் என்பது இன்று வரைக்குமே நாசாவால் கூட இல்லை என்று மறுக்க முடியவில்லை. அரசு பணியில ஜோதிடருக்கு இடம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா திருக்குறள் ஆமாம் என்றுதான் சொல்கிறது. அதிகாரம் 45 பெரியாரை துணை கோடல்ல ஒரு அரசை நடத்தும் அரசர் 2 பேரை தனக்கு துணையாக வைத்துக் கொள்ளலாம். ஒருவர் அமைச்சர்கள். அமைச்சர்கள் மக்களால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவும் எதிரிகளால் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அமைச்சர்கள் ஒரு நல்ல வல்லுநர்களாக இருப்பார்கள் என்பது திருவள்ளுவரோட கூற்று. காலத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இயற்கை பேரிடர்கள், அதாவது சூழலால நடக்கக்கூடிய பிரச்சனைகளை முன்னதாகவே அதை கணித்து அதை குறைக்க முடியாது, அதோடைய வீரியத்தை சற்று தணிக்கலாம், பரிகாரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. பரிகாரங்கள் அப்படின்றது இறைவனை சாந்தி செய்ய முடியும் அப்படின்னு பொய்யா மொழி புலவர், அதாவது பொய்யா மொழி நிறைய பேர் சும்மா பொய்யா மொழி வச்சிருப்பாங்க. இவர் பொய் உரைக்க மாட்டார், இவர் இதை ரொம்ப தான்மீகமா சொல்றாரு. அதற்கு அந்தணர்கள், புரோகிதர்கள் என்று பயன்படுத்துகிறார்கள் வார்த்தை. புரோகிதர்கள் அந்தணர்களை பணியில் அமர்த்த வேண்டும். இறைவனால் காலத்தால் நடக்கக்கூடிய பேரிடர்கள், நாம் செய்யக்கூடிய தவறுகளால் நடக்கக்கூடிய பேரிடர்களை முன்னதாகவே அதனை உட்பாதங்கள், அதாவது தீசகுணங்களை உட்பாதங்கள் என்று கூறி அதனை முன்னதமாக கணித்து அதனை சாந்தி செய்ய முடியும். அப்போ ஒரு அரசை நடத்தும் அரசர் 2 பேரை பணியில் நிமர்த்தலாம். 2 பேர் என்றால் 2 துறையை, ஒன்று அமைச்சர்கள், இன்னொன்று புரோகிதர். அந்த வழியில தான் ரிக்கி ராதான் பண்டிட் வெற்றிவேல் அவர்களை நம் மாண்புக்குரிய மதிப்பிற்குரிய சி ஜோசப் விஜய் அவர்களை பணி நியமித்திருப்பார் என்பது என்னுடைய அபிப்பிராயமாக இருக்கிறது. மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். இறைவனை